இப்போ போக்கிரி திரைப்படம் வர 21ஆம் தேதி திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு பயங்கரமான ஒரு வருத்தம் இந்த போக்கிரி. டோட்டலாகவே எனக்கு இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் பண்ணாததுக்கு காரணமே அதை வந்து சரியாக நம்மளுக்கு இந்த ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டேன். இப்போது இதே போக்கிரி எடுத்துங்களேன், தெலுங்கு இல்லை எல்லா அவார்டும் வந்து கிட்டத்தட்ட 5-6 அவார்டு வரும். தமிழில் என்ன கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணால் ஒரு அவார்டு கூட கொடுக்க மாட்டாங்க எனக்கு. அந்த 100 days ஃபங்க்ஷனில் ஒருத்தர் கூட என்னை பாராட்டி பேசலை. ஒரு நாட் ஈவன் சிங்கிள் பர்சன். ஆக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் போக்கிரி. இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் ஆக்ஷனை பற்றியே யாரும் பேசவே இல்லை. பயங்கரமான வருத்தம். தெலுங்கு அங்கே மகேஷ் பாபு, இங்கே விஜய், 2 பேரும் எப்படி வித்தியாசம் பார்த்தீங்களா? 2 பேர்ட்டையும் எனக்கு 2 பேருமே மனசுக்கு நிறைஞ்சவங்க. நான் வந்து விஜயும் ரொம்ப லவ் பண்ணுவேன், மகேஷையும் ரொம்ப லவ் பண்ணுவேன். எனக்கு 2 சிங்கக்குட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. ஒரு எல்லா ஹீரோக்களும் பிடிக்கும், ஆனால் இவங்க மேலே தனிப்பட்ட முறையில் ரொம்ப பாசம் அதிகம். விஜய் அவர்களை பக்காவாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிருப்பீங்க. அதாவது நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அவருக்கு டென்ஷன் இருக்காது. அது எப்படின்னு எனக்கு புரியாது. அவர் உட்காந்துருப்பார், இதான் பார்த்துட்டு இருப்பார். மாஸ்டர் ரெடி மாஸ்டர் டேக்கு இல்லை ஒரு தடவை வணக்கம், கொஞ்சம் கூட அப்படி இப்படி மாறாமல் ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவார். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் அந்த கால் எங்கே போச்சோ, கை எங்கே வந்துச்சோ, இது வந்துச்சோ, கால் வந்துச்சோ, ஃபேஸ் வந்து இங்கே திரும்பணும், இந்த கேமரா இங்கே இருக்குது, மொத்தம் 5 கேமராவில் 5யும் கவர் பண்ணோமா, எல்லாம் எங்கெங்கே கொடுத்த மூமெண்ட்டு, எல்லா மூமெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். விஜயோட சிரிப்புக்கு நான் அடிமைன்னு கூட சொல்லலாம். எனக்கு அந்த சிரிப்பு ரொம்ப 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 பிடிச்சமான ரொம்ப அழகான சிரிப்பு. பேண்ட்டை ஊற்றுட்டு அங்கே டான்ஸ் பண்ணணும், இதுதான் பந்தயம். இதான் நான் சொன்ன டான்ஸ் பண்ணுவோம். என் டென்ஷன் ஓடிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் உட்காந்துருங்க. வந்தால் ரிலீஸ் பட்டைய காலப்புற இட்டு வான்னு எங்கேயோ போச்சு. மாஸ்டர் ஆமாம் மாஸ்டர் எதுக்கு அவர் பேண்ட்டை கல்யாணத்தில் அவங்க 2 பேரும் ஓடியே போயிட்டாங்க. பிரகாஷ் ராஜ் அவங்க 3 பேரும். எல்லா படத்துக்குமே சூப்பர் ஸ்டார் வந்து நான் இல்லை, எந்த ஒரு தொழிலாளியாக ஒரு படம் நல்லா ஜெயித்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாதாரணமாக ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வச்சிட மாட்டார். 1 மணி நேரம் சொல்லுவார். எவ்வளோ வெற்றிகளில் சந்திச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய வெற்றிகள்னா போக்கிரி அப்படின்னு எடுத்தாங்கன்னா அதுக்கு வேறு, அது தனியாக நிற்கும். அது மைல் ஸ்டோன் மாதிரி. ஒன் இந்தியா தமிழ் ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவினுடைய ஒரு லெஜண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் சினிமாக்குள்ளே மட்டும் ஒரு அழைக்க முடியாது, ஹிந்தி தெலுங்கு அப்படின்ட்டு ஒரு பேன் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர், ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், நடிகர், தயாரிப்பாளர் பெப்சி விஜயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமாம் சார், நீங்கள் அப்பப்போ மறந்துடுவீங்க, இப்போ ஞாபகம் வரும். சரி, ஓகே சார். இல்லை மறக்கலாம் மாட்டோம், எப்போவுமே நினைவு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பேட்டியில் வந்து இப்போ போக்கிரி திரைப்படம் வர 21ஆம் தேதி திரும்பவும் ரீரிலீஸ். ஓகே. ஸோ நீங்கள் தான் அந்த படத்துக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர். விஜய் அவர்களை பக்காவாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிருப்பீங்க. ஸோ அந்த படம் பற்றின நினைவுகளை பற்றி நம்ம அதில் பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த படத்துக்குள்ள நீங்கள் எப்படி கமிட் ஆகுறீங்க? ஏன்னா நீங்கள் தெலுங்கில் மகேஷ் பாபு வச்சு அந்த பொக்கிரி அதுலேயும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காகவே இங்கே கூப்பிட்டாங்களா இல்லை? பூரி ஜெகநாத் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு நானும் பூரியும் பண்ணுறது. மகேஷ் 3 பேரும் வந்து கதை சொல்கிறார் எனக்கு. பூரி இதை போக்கிரி கதையை சொல்லி அப்படி சொல்லிட்டு 3 இது வா ஒன்று நான் கதை சொன்னோன்னா. ஆமாம், அவருக்கு என்ன யாருக்கும் மகேஷுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா மகேஷ் எனக்கு ரொம்ப செல்லம். இவ்வளோ வயசுலேருந்து அவர் படத்தில் நான் தான் இங்கே நம்ம வீட்டில் ரொம்ப நமக்கு ரொம்ப டியர். ஸோ ஒன்றுயா மய போய் தான் கூடுவேன் என்னையா அவ்வளோ வாவுன்ற அப்படின்னு. பின்னடா வாவு தான் இது, உனக்கு தெரியாது இதை பற்றி அப்படின்னு. நான் இது வெங்காயம் இவ்வளோ கதை இவ்வளோ மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு. உனக்கு தெரியாது, இது வந்து டபுள் சில்வர் ஜூப்ளி. அப்போல்லாம் ரியல் சில்வர் ஜூப்ளி 25 வாரம். ஓகே, அதான் சில்வர் ஜூப்ளி. இது டபுள் சில்வர் 25 50 வாரம். கோல்டன் ஜூப்ளி தாண்டா இது. அது மேலே பார்ப்போம், ஒவ்வொருத்தரும் 20 தடவை பார்ப்போம், ஒவ்வொரு ஃபேமிலியும் 20 தடவை பார்க்கும். எழுதி வச்சுக்க இன்றைக்கி
அவனா எப்படி நான் அதெல்லாம் நடக்கா போச்சான்னு ஒரு இவன் காரணம் சொல்கிறேன் பூரி மாஸ்டர் என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க அது அப்படி தான் பாரு நான் இங்கே சொல்லும் போதே டிசைன் பண்ணிட்டேன் நான் இப்படி தான் வரப்போகுது இந்த சினிமா ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையை சொல்லுங்க பார்க்கலாம் போகிறிய போக்கிரி வந்து அண்டர் கவரில் ஒருத்தர் இருக்காரு அது அண்டர் கவர் முன்னாடி தெரியுமா உங்களுக்கு தெரியும் யாருக்கு முதல்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்ன இருக்குன்றதே தெரியாது கடைசியில் அண்டர் கவர் போனால் அடித்தான் அவ்வளோதானே அதுக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டர் படம் தான் கேங் வார் மாதிரி தான் கேங் வாரில் எவனோ ஒரு வந்து எல்லாரையும் போட்டால் ஒரு கேரக்டர் அவ்வளோதான் இல்லைங்களா வேறு அதில் வந்து ஒருத்தர் போகிறா ட்ரெயினில் பழகிறானுங்க உப்புமா சாப்பிட்டியான்னு கேட்டால் இதுதான் மேட்ரு ஓடும் சரிங்களா ஆனால் இதை வந்து லிங்க் பண்ணணும்ல அதில் எப்படியெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதுதான் அவங்க டவுட்டு இது என் டவுட்டு அப்போ தான் அங்கேயே சேலஞ்ச் பண்ணுறேன் சரி இது டபுள் சில்வர் ஜூப்ளின்னு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டேவே தெரிஞ்சு போய்டும் நல்லூரில் வந்து தெரிஞ்சு போய்டும் ஏன்னா அவனுங்க கரெக்டு சொல்லிடுவானுங்க இது வந்து பெரிய ஹிட்டு அப்படின்னா இது ரொம்ப பெரிய ஹிட்டுனாலும் தெரிஞ்சு போயிடும் அங்கேருந்து ஸோ நம்ம வந்து எப்போ நம்ம 3 பேர் ஒன்றா சேர்ந்து கேட்குறோமோ பேண்ட் அவுத்துட்டு அங்கே டான்ஸ் பண்ணணும் இதுதான் பந்தயம் இதான் நான் சொன்ன ஓகே பேண்ட் அவுத்தணும் டான்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவனுங்களுக்கு 2 பேருக்கு என்ன டபுள் சில்வர் வெங்காயம் அன்ற வில்லியில் இருக்காங்க நீங்கள் வந்துட்டு ஓகே 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 ரெடி ஆச்சு அவங்க பிடிச்ச கிரகச்சாரம் என்ன ஆச்சுன்னா என் பொண்ணு கல்யாணம் 2 பேரும் கல்யாணத்தில் இருக்காங்க எனக்கு 6 மணிலேருந்து இதே ஓடிட்டுருக்கு நான் வருது இது என் டென்ஷன் ஓடிட்டுருக்கு இவங்க 2 பேரும் உட்காந்துருங்க வந்தாங்க ரிலீஸு பட்டை காலப்புறம் ஹிட்டு வான்னு எங்கேயோ போயிடுச்சு சொல்கிறீங்க இப்போ இல்லை மாஸ்டர் ஆமாம் மாஸ்டர் அதுக்கு அவர் பேண்ட்டை கல்யாணத்தில் நான் பேண்ட் ஆகுது நான் வேஸ்ட்டே ஊற்றுனேன் ஊற்று நான் பாட்டு அதை விட சந்தோஷப்படுறது இல்லைங்க வெற்றி அவ்வளோ பெரிய வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடலாம் நல்லா இருக்காதுன்னு அவங்க 2 பேரும் ஓடியே போயிட்டாங்க பிரகாஷ் ராஜ் அவங்க 3 பேரும் ஓடியே போயிட்டாங்க அவங்க நீங்கள் போக்கரியை பார்த்தீங்கன்னா அதுதான் கிளாஸ் மாஸ் அந்த வேறு மாஸ் இருக்காது நீங்கள் பொக்கடுக்கும் கில்லிங்கும் பார்த்தாலே இது மாஸ் அது கிளாஸ் மாஸ் இது போக்கரியும் கிளாஸ் மாஸ்ன்றதில் அட்டகாசம் அதாவது நான் அதனால் மாசை குறை சொல்கிறேன்ல மாசு வந்து வேணும் கிளாஸையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அது வந்து இப்போ கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா நமக்கு பிறக்கிற குழந்தைங்க இப்போ மகேஷ் பாபு சூலப்பில் என் பையன் வந்து பார்க்குறான் அப்படின்னு குழந்தைங்க பார்க்கும்போது என்ன பையன் அப்பா இப்படி பண்ணிக்கிறானே அப்படின்ற மாதிரி பண்ணாமல் எங்கள் அப்பா என்னாச்சானே அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றத ஃபீல் பண்ணுவோம் ஸோ இது வந்து என் கூடயே பழனால அந்த ஆட்டிடியூட் அவருக்கும் வந்துச்சு அந்த அந்த ஒரு விஷயம் ஸோ இதுக்கு இந்த கிளாஸ் மாசம் எப்படி கொண்டு வர்றது இதுதான் நமக்கு எனக்கு நீங்கள் இப்போ எனக்கு நான் பேர் சொல்ல விரும்பல நான் எதுக்கு நான் இங்கே நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க என்ன கேட்டால் இங்கேருந்து வந்து உள்ளே போனால் ஒருத்தன் ட்ரெயின்லேருந்து ஒரு 100 பேர் அப்படியே எகிரி விழுந்தாங்கன்னு எப்படி 100 பேர் விழுந்தாங்க ஒரே சவுண்டு போட்ட மாஸ்டர் 100 பேரும் ஒரு குத்துக்கு 100 பேரா அந்த சவுண்டு எனக்கு எடுக்க தெரியாது எனக்கு ஒழுங்காக குத்து எப்படி அப்படின்ற மாதிரி தெரியுமா இந்த ஒரு குத்துக்கு 100 பேர்கிட்ட சண்டை போடுறது எனக்கு வராதுங்க அதுக்கு நீங்கள் வேற மாஸ்டர் வச்சுங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய படம் விட்டு வந்திருக்கேன் சரி அது மேலே எனக்கு உடன்பாடு இல்லை என்ன ஒரு ரியலிஸ்டிக்காக என்ன வரும் 100 பேரை கூட அடிக்கலாம் அதுக்கு ஒரு கதை பண்ணணும் அந்த 100 பேர் அடிக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணியிருக்கான் சும்மா எடுத்தவொடனே கையில ஒரு குத்துனா 100 பேர் பறக்கணும்னா அதுக்கு சரி கிடையாது அது எப்படி பண்ணணும் இப்போ நீங்கள் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் எல்லா படத்துலேயும் இப்போ அந்த ஃபேண்டம் வச்சு குத்துன இப்போ எல்லா படத்துலையும் அது இல்லாமல் ஷார்ட்டே கிடையாது ஃபேண்டம் இல்லாத காலத்துலேயே எடுத்துங்க அதான் ஒக்கட்டு ஃபிலிமில் ஹை ஸ்பீட்லேருந்து ஸ்லோ மோஷன் தான் கிளைமேக்ஸ் ஃபைட்டு பிரகாஷ் ராஜுக்கும் மகேஷ் பாபுக்கும் போக்கிரியும் ஃபிலிம் தானே அது எது போக்கரி ஃபிலிமில் டிஜிட்டல் வந்து ஓகே ஸோ இது ஃபிலிமில் ஸ்லோ மோஷன்லேருந்து அந்த 3 ஃப்ரேம்ஸ் எக்ஸ்போஷர் வைக்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதை உன்னிப்பாக கவனிப்பாங்க அப்படி திருப்பணும் அது இல்லைன்னா அந்த 72லேருந்து நார்மல்லேருந்து 72 வர்றது இருக்குது அது எப்போ எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் விட்டா நீங்கள் எடுத்துங்க இன்னி வரையும் எடுத்துகிட்டு இருக்காங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஸோ எனக்கு சந்தோஷம் எனக்கு அந்த
அது ஈஸியாகி போகுது மிச்ச பேருக்கு. நமக்குன்னா அவங்களுக்குன்னா ஒரு அடிக்க வேண்டியது, இவங்க போய் தட்டு புட்டு விழ போகிறானுங்க இவனுங்க. ஸோ இது நடக்கட்டும். ஸோ இது இப்போ இந்த ஒவ்வொரு எபிசோடாக ஒவ்வொன்று ஒரு ஆக்ஷனாக கம்போஸ் பண்ணி செட்டப் பண்ணி எடுக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணலாம், இந்நேரம் பிரித்து மேவாய ஆள் ஹீரோ இருக்கான சாதாரண ஆள் இல்லைன்னு சொன்னால் ஹீரோ ஓடிட்டுருப்பான், ஹீரோ துரத்திட்டு ஓடிட்டுருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி உல்டா பண்ணுறது தான். உல்டா பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குடோன் உள்ளே போயிட்டு அதுக்காரிட்டு ஷட்டர் கொஞ்சம் தள்ளுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது பேர் தான் கிளாஸ். மாசையும் உள்ள கிளாஸையும் உள்ள 2 பேரையும் உள்ளே இழுத்தாச்சு. ஸோ அதில் அந்த ஆக்ஷனு ஸோ டோட்டலாக அது சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே ஒரு டிப்பிக்கல். இப்போது ட்ரெயின் ஃபைட் இருக்கும். அதில் ட்ரெயின் ஃபைட்டில் காலைல நான் எப்பவுமே சீக்கிரம் போய்டுவோம். 6 மணிக்கு போயிட்டேன். ட்ரெயினில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி பார்க்குறேன், இங்கேருந்து இப்படி கண்ணு இப்படி வரும், இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிருந்து கண்ணாடி இருந்தது. கண்ணாடியை பார்த்தேன். அந்த கண்ணாடியில் இருக்கிற என் ஊரும் துப்பிச்சு. என்னாச்சு உனக்கு? ஏண்டா இப்போ என்ன இங்கேருந்து கேமரா கொண்டு போய் அந்த வீல் கையில் ஜிம்மியில் போட்டு அப்படி வைப்பேன், சின்னது போட்டு அங்கேருந்து மேலே வரும், அங்கேருந்து இப்படி வரும், இங்கே தொங்குவான், இங்கேருந்து அடிச்சு இப்படி போவான். இதானே எடுக்க போகிற? 40 படத்தில் எடுத்துகிட்டு இல்லை, அப்புறமா அதையே பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கிறவன். இவ்வளோ அசிங்கமாக கேட்டு பிடிச்சா நம்மள அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாட் வந்தது. நான் மகேஷுக்கு ஃபோன் பண்ணேன். மகேஷ், ஃபைட்டே இல்லாமல் ஃபைட்டு மாதிரி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்க. சவுண்டிங் ஸோ குட் பாரு, நான் அப்படி ஒன்று யோசிச்சிருக்கேன். இப்போ சொல்கிறேன், இப்போ நைட்டு வச்சுக்கலாம் ஷூட்டாக, டே வேணாம் சொல்லி டேங்க இவர் மாதம் போல் போகுது. இன்னும் இல்லைங்க, சூப்பராக வரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணோம். ஸோ என்ன பண்ணேன், அவங்க 2 பேரும் வந்து உட்காருவாங்க. இந்த பையன் உட்காருவான், செல்லுன்னு இருப்பான். இவங்க வந்து தீஸ் பண்ணுவானுங்க. நுங்கம்பாக்கம் ஓட்டுறான். யார் அவன்? நுங்கம்பாக்கம் அந்த ஹீரோ. இவன் அங்கே பார்ப்பான் அந்த செல்லில். அவன் ஓடி வருவான், தக்க. இதெல்லாம் கம்போஸ் பண்ணி டப்புக்குன்னு அங்கேருந்து அதுக்குள்ளே என்ட்ரு ஆவான். இதான் அந்த நுங்கம்பாக்கம் வேறான். வாடா போட்டுன்னு போடுவான். கண்ணாடி உடச்சி போய் தொப்புன்னு அப்படி வெளில விடுவான். அர்த்தம் ரியாக்ஷன் பார்ப்பான். அர்த்தம் ஓட்டுவான். நான் பிடிச்சி அடித்து அந்த கம்பியில் டொங்குன்னு ஒரு தட்டும். அந்த கம்பியே வளையும். வளைஞ்ச பிறகு வெளியில் கொண்டு போய் அப்படி தள்ளுவான். தள்ளினா ஒவ்வொரு பிள்ளை துப்புக்குன்னு போவான். எப்படியோ அவனை பார்ப்பான். அடுத்து 3வது ஆளை துப்புக்குன்னு அப்படியே டோப்புன்னு தட்டும் அப்படியே போவான். இப்போ பார்த்துட்டு மூவ் போனான். அப்படியே அவங்ககிட்ட நடந்து போனான். அப்படி பார்ப்பான் பார்த்தா அவனே எகிரி குதிச்சிடுவான். இதாண்டா சண்டை, இது இப்படி தான் எடுக்க போகிறேன் இதை. அதுக்கு அடுத்து அங்கேருந்து ஓடி அந்த பார்த்தா, அவங்கள பார்த்து பயமாக இருக்கா, உன்னை பார்த்தா தாண்டா பயமாக இருக்குன்னு அது கட்டி பிடிச்சா. இதுதான் சீன் ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சூப்பர் அப்படின்னு மகேஷ் வாஸ் வெரி ஹாப்பி. சரி நான் எடுத்தேன். அது அந்த ட்ரெயின் ஃபைட்டை அப்படி எடுத்த ஃபைட்டு தான். ஒரே ராத்திரி எடுத்தேன், 1 நைட். சாயங்காலம் 6 மணிக்கு 6:30 மணிக்கு ஆரம்பித்தேன். விடிகாலில் 6 மணிக்கு பேக்கப் முடிஞ்சு, இன்க்ளூடிங் சீன் ஃபினிஷ்டு, கத்தம். ஸோ இந்த எபிசோடு வந்து என்ன அப்ரிஷியேட்டடு ஆக்ஷன். ஸோ எல்லாருமே அந்த ட்ரெயின் போய்ட்டு வா அப்படி ரசித்தாங்க. ஜனங்களுக்கு புதுசாக பிடிச்ச ரஜினி சார்லாம் அப்படி ரசிச்சார். அந்த எப்பவும் வா இன்னும் துப்பு தட்ட அப்படின்ற. அது வந்து ஜனங்களை எப்படி இது பண்ணும், அவனுடைய பவரை காட்டணும். ரொம்ப எதுக்கு 15-20 அடி அடிச்சு தான் அதுக்கு ஒன்றுமா தள்ளு, அவ்வளோதான் முடிஞ்சது கதை. ஸோ அந்த பயத்தை உருவாக்குறது தான். தபாங்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியில் சல்மானுக்கு தூக்கி ட்ரெயின் சர்ன்னு வரும், அப்படி தூக்கி கையை வீசுவான். அப்படி போய் அடிச்சிடணும் போது டப்புன்னு இழுத்துருவான். மரணத்தை காட்டுறது அவ்வளோதான். சாவடியில் அவனை தூக்கின்னு வந்து இப்படி வெளில போட்டான். அந்த ஒரு பரபரப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போயிட்டுருக்கோம். இன்டர்மிஷன் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் லவ் சொல்ல போகிற இடம் அவள் கூட ஃபஸ்ட் டைம் அவள் லவ் சொல்ல போகிறா, இவள் லவ் சொல்ல போகிறாங்க. 2 பேரும் பேசுங்க. இவன் கில்லர்ன்ற விஷயம் அவளுக்கு தெரியாது. ஸோ அவனுங்க மெதுவாக இவனுங்கெல்லாம் வந்துட்டுருப்பானுங்க. இவன் அப்படியே பார்ப்பான், அவன் வந்துட்டுருப்பான். அப்படியே கிட்ட வந்து ஐ லவ் யூனோ டப்புன்னு ஒரு புல்லட் அங்கேருந்து போய் அப்படி டம்னு அடிச்சா திரும்புவாங்க. இப்போ இவன் கன் எடுப்பான். இவன் பார்த்தா மிரளுவா, இவன் எடுத்து சுட ஆரம்பிப்பான். பார்த்தா டப்பான்னு. இப்போ இவ எக்ஸ்ப்ரெஷன், ஹீரோயினோடைய எக்ஸ்ப்ரெஷன், நான் ஒரு கில்லரையா காதலிச்சேன், அவன் எவ்வளோ கொடூரமாக அடிக்கிறான்றது அந்த இப்பவும் போட்டு பாருங்கள்.
கேமரா அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே இருக்கும். ஆமா இவங்க ஓடிட்டே இருப்பாங்க. மகேஷை விட்டு கூட இவ்வளோ பிடிச்சி அழுவா தோப்புன ஒருத்தன் விழுவான் மறுபடியும் இப்படியே இருக்கும் ஆக்ஷன் பூரா. ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே இருக்கும் அந்த டோட்டல் ஆக்ஷன். ஏன்னா அதெல்லாம் கதை. அங்கே வந்து ஹீரோ வந்து கில்லர்னு தெரியணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார்? நம்ம வேலை. அதுக்கு நான் எப்படி பண்ணணும்? அதுதான் அந்த ஆக்ஷன். ஸோ அந்த இன்டர்வல் ஸோ இப்போ எக்ஸாக்டாக அடி டாப் கிளாஸாக அதில் கோவம் பயங்கரமாக வரும் எனக்கு. அந்த அழுகுலன்னா துவைச்சிருவேன். ஹீரோயின்லாம் பார்க்க மாட்டேன், போட்டு கிழிச்சு அழுவு கமான் கிளை அப்படின்ற மாதிரி. ஸோ ஸோ அப்படி ஒவ்வொரு எபிசோடுமே அதில் அப்படி தான் இருக்கும். ஒரே ஷூட் அவுட் இருக்கும். அதில் ஒரே இது டார்க்கில் எப்படி ஷூட் அவுட்டில் என்ன ஒரு டார்க்கில் ஷூட் அவுட்டில் என்ன இருக்க போகுதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது மிரண்டுருவாங்க. என்னடா இது ஒரு பயம் அப்படி வரும். ஸோ அந்த ஒரு இருட்டில் ஒரு ஷூட் அவுட் தான், அதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை வருவாங்க. இதுக்கெல்லாம் தப்பாக நமக்கு சொல்லணுன்னா போக்கிரியில் அந்த கிளைமேக்ஸு அந்த ஸோ ஃபஸ்ட்டு மை சன் ஃப்ரம் டெராடூன் அவன் சொன்ன உடனே தப்புன்னு பாப்பங்காரனை சாகடிப்பான். இப்போ வந்து யார் நான் தெரியாது யாருன்னு பிடிங்கடா வில்லன்ஸ் அவனுங்க எக்ஸ்பெக்டேஷனு ஹீரோயின் எக்ஸ்பெக்டேஷனு யாருன்னு தெரியாது. இப்போது தெரியும் வந்து பார்த்தா அப்போந்தானே இப்போ மகேஷ்னு தெரிஞ்சு போய் அவனுக்கு அது நீங்கள் அங்கே இது பண்ணுவான். அங்கே வந்து இப்போ பணத்தை பற்ற வைப்பான், எரிவான். பொண்ணை நான் காப்பாற்றுறேன், உன்னை நான் போனேன் இல்லை அவனுக்கு தன் பேரும் போனான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுவான். டேய் வாடான்னு உன்னை கூப்பிடுவான், வண்டியில் ஏற்றுவான், எங்கடான்னு சொல்கிறான். அங்கே ஓட ஆரம்பிப்பான். இன்றைக்கும் போட்டு பாருங்கள் படத்தை. ஹீரோ கிளைமேக்ஸில் ஓட ஆரம்பித்து பிரகாஷ் ராஜை கொண்டுட்ட பிறகு தான் நிற்பான். எந்த இடத்துல நின்று சண்டை போட்டுக்க மாட்டான். ஓகே எங்கேயா நின்று தோப்பு டிஷ்யம் ஓடிக்கிட்டே ரன்னிங்லேயே தான் கொல்லுவான். எனக்கு டெல்லியில் இருக்க கிரிட்டிக் இருக்கார், பயங்கரமான கிரிட்டிக். அவர் படங்களை கிரிட்டிக் அவர் விஜய். ஐ சீன் திஸ் போக்ரி விஜயன் ஹாஸ் கில்ட் இன் த கிளைமேக்ஸ் மோர் தென் 100 people. இப்போ நான் கூட 100 பேரை கொல்லிட்டேன். நாட் ஈவன் சிங்கிள் ஷாட் ரிப்பீட்டடு. எனக்கு ஆஸ்கரோட பெரிய அவார்டாக ஃபீல் பண்ணாது. ஒரு ஷாட் நீங்கள் இப்போ பாருங்கள், டிஷ்ஷன் இப்படி ஒன்று சுட்டான்னு வச்சுங்க, மறுபடியும் அதே டிஷ்ஷன் சுட்டுக்க மாட்டேன். அது வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த கன்று வேறு மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறது. எப்படி அந்த கிளைமேக்ஸ் மேலே அந்த பரபரப்பு, எப்படி அவன் போனான் உள்ளே, எப்படி அந்த ரோப் பிடிச்சான் இறங்கினான், இங்கே வந்தான், அது எல்லாம் காப்பாற்றுவான். எவ்ரிதிங் வில் பி இந்த ரன்னிங். ஸோ அந்த எமோஷன் அது நடுவில் ஒரு இதில் வந்து டொப்பு நினச்சா அவனுக்கு காது அவர் டேரக்டர் பதறியா போயிட்டார். காதுகள் சவுண்டாக போட மாட்டீங்களா நீங்கள், அப்புறம் எதுக்கு வேணாம். அதுதான் புதுசு. டிவியோடையும் அதுவோடையும் எந்த சத்தமும் இருக்கா தேட்டரில், தட்டுவான் அதுவான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அவர் உண்மையிலே ரொம்ப டென்ஷன் ஆனார் பூரி சார். அப்புறம் ஒரு லாஸ்ட்டில் அடித்த பிறகு அப்படி சவுண்டு வந்த பிறகு அடிப்பார் அப்படின்ட்டு. அவர் எனக்கு எஃபெக்ட்ஸ் கூட நான் தான் பண்ணுவேன். எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது கூட நான் அது அங்கே எஃபெக்ட்ஸை பண்ணல, தேவையுடையது எதுவுமே சவுண்டை போடவே இல்லை. ஐயோ நீ போடுங்க நான் மியூட் பண்ணிக்கலாம், அந்த கதையே கிடையாது அப்படின்னு போட்டால் நீ எதா பண்ணுவேன் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறமும் டவுட்டு மிக்சிங்கில் டெஃபினட்டாக போடுவாருன்னு. ஸோ மிக்சிங்கில் போய் உட்காந்துட்டேன், சைலன்ஸ் பண்ணியாச்சு. நீ பாருங்கள் தேட்டர்ல அப்படின்னு. தேட்டரை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோனை அவர் தான் வந்து, மாஸ்டர் அது விசில் பறக்குது மாஸ்டர், அதுக்கு அது கேட்காத போனது, நீங்கள் கரெக்டாக பிடிக்கிறீங்க மாஸ்டர் பல்ஸை அப்படின்னு. இது ஜனங்களோட டேஸ்ட்டுங்க. அது அவங்களுக்கு என்ன ஒன்று புதுசாக ஒன்று போடணும் அப்படி தள்ளிடணும் அவ்வளோதான் அப்படின்ற. ஸோ இந்த வே ஆஃப் ஆக்ஷன் வாஸ் கன்க்ளூடட். எவ்ரிதிங் வாஸ் யோசித்து பண்ணாதாங்க வரும். யோசிக்காமல் பண்ணி கதைக்குள்ளே இல்லாமல் பண்ணி அது நீங்கள் போனீங்கன்னா அவையில் போயிடுங்க. அதுலேயும் ஒரு என்ன ஒரு நம்ம கடைசியில் சொல்ல போகிறோம் வந்து இந்த மாதிரி ஒரு காப்பு இப்படி இருக்கான், அவன் வந்து எல்லோரையும் இது எடுக்கிற சாவடிக்கிறான் பண்ணுறான் அப்படிங்கிறது அப்புறமா தெரிய போகுது. அது வரைக்கும் ஒரு கில்லரு நாமளாக ஒரு கில்லரு ஒரு இது இப்படின்னு போயிட்டுருக்கிற கதையை இன்ட்ரெஸ்ட்டாக அவனை அவ்வளோ கிளைமேக்ஸ் வரைக்கும் அவனை உட்கார வைக்கணும்ல.
அது எவ்வளோ பெரிய வேலை. அதுதான் ரஜினி சார் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னது. அது உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ நேரம் வேறு கதை கிடையாது. அங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது கதை. அப்பங்காரன் சொல்கிற வரைக்கும் தெரியாது என்னன்னு. ஸோ அது வரைக்கும் இப்படியும் டிங்லிங் தான் ஓடிட்டுருக்கோம். இந்த அவனா அப்படி. ஸோ இது வந்து ஒரு கில்லரு, அவனுக்கு எடுக்க சின்ன லவ் ஸ்டோரி, அந்த இது எப்படி. ஸோ அதை வந்து குரோரியோகிராஃப் பண்ணி அதை அழகாக செட் பண்ணுறது, அது அந்த கதைக்குள்ளே அதனுடைய கான்செப்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது. ஸோ அப்படி பண்ணது தான் போக்கிரி. இட்ஸ் அ பிகர் ஹிட். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மறுபடியும் இல்லை தமிழில் கேட்டாங்க, மறுபடியும் அதே தான் கதையை சொன்னேன். ஐயோ எனக்கு மறுபடியும் க்ரியேட்டிவ் பிரெயின் போயிடும், வேண்டாம் நான் பண்ணலன்னு. ஏன்னா விடவே இல்லை, இந்த படத்துக்கு மொத்தம் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சாரும் சரி, பிரபுதேவன் சோபலை படுத்த விட்டார். நோ நான் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் கூட பிரபுதேவன் நான் தான் தெலுங்கில் பண்ணேன். ஸோ வஸ்தானன்ட்ட வருதான்ட்டானா இங்கே சம்திங் வந்து படம். ஸோ அது ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ ரேப்போ நல்லா இருக்குன்றால அவர் வந்து மாஸ்டர் நீங்கள் பண்ணாதான் மாஸ்டர், யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இருந்து எடுக்கிறது எப்படி அடுத்தவங்க எப்படி எடுப்பாங்க, அதை நாங்களே சொல்ல முடியுமா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டேன், வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எப்படி பாருங்கள், அந்த இன்டர்மிஷன் ஃபைட் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு, அந்த அதில் இப்படி ஸ்டடியாக வச்சுருப்பேன் கேமரா. நான் இவனை டாப் பண்ண போவோம். நான் அந்த கேமரா நிரோஷா கேமராமேனு, நிரோஷா லவ் யூன்னு இப்படி கையை இப்படி காட்டினேன். என் அசிஸ்டண்ட் கேட்குறான், முதல்ல நம்ம ஸ்டடியாக தானே வச்சோம் அப்படின்னா, இப்படி பண்ணுறத விட எனக்கு உரிமை இல்லையாடா அப்படின்னு. பிரபு அங்கிறது வந்து அதனால தான் அது சில்வர் ஜூபிலி போச்சு போல இருக்கு அப்படின்றா. ஐயோ இது என்னடா கொடுமை, ஒரு அடித்தாங்க காப்பி கொடுக்குறதுக்கு நான் எதுக்கு பாவலுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த எமோஷன் மிஸ் ஆகிடும், அந்த இது மிஸ் ஆகிடும் அப்படிங்கிற வேதனை அவங்களுக்கு. நமக்கு இன்னும் ஏதாவது நோண்டி பார்க்கலாமா, அதில் எதாவது பண்ணி பார்க்கலாம். அது அவங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிற டாப்பிக்காக இருக்கும். ஓ இது நம்ம ரிஸ்க் ஒரு படலைன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசனை, நமக்கு பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசனை. ஏன் அது பண்ணக்கூடாது, இதுதான் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கிரி படம் போனோம். அதில் கூட நைட் எஃபெக்ட், அந்த ட்ரெயின் எஃபெக்ட் ஒரே ராத்திரி தான். அதுவும் ஒரு ஒரிஜினல் ட்ரெயினில் தான் எடுத்தேன். அங்கே தெலுங்கில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஒரிஜினல் ட்ரெயினில் தான் விஜய் சாரை வச்சு சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து விடிகாலில் 6:30 மணிக்கு பீச் ஸ்டேஷனில் கொண்டு வந்து இறக்கி விட்டு விட்டேன். அந்த போக்கிரிலேயே நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த கிளைமேக்ஸில் ஓடார் இந்த ஜீப்பில் உட்காந்து ஜீப்பு சருன்னு போகும், டோரை தான் அப்படியே ஜம்முன்னு வண்டி நிற்காம. ஃபஸ்ட்டு பண்ணும்போது அது நான் பண்ணிட்ட பிறகு நிறைய ஹீரோங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்து அடிபட்டுக்கிட்டாங்க. ஐயோ மாஸ்டர் அடி உறிஞ்சி மாஸ்டர், அவங்க வீட்டிலே ட்ரை பண்ணி அல்லு அர்ஜுன் நான் பேரை சொல்கிறேன் போய், மாஸ்டர் எப்படி பண்ணி மாஸ்டர் டெய் தீதிடா ஏடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் தெலுங்கு அங்கே மகேஷ் பாபு, இங்கே விஜய், 2 பேரும் எப்படி வித்தியாசம் பார்த்தீங்களா 2 பேர்ட்டையும்? இல்லை 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணிட்டாங்களா பர்ஃபெக்டாக? இல்லைங்க, எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் டர்க்கு, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஒன் மோர் திங், எனக்கு 2 பேருமே மனசுக்கு நிறைஞ்சவங்க. நான் வந்து விஜயும் ரொம்ப லவ் பண்ணுவேன், மகேஷையும் ரொம்ப லவ் பண்ணுவேன். எனக்கு 2 சிங்கக்குட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. எல்லா ஹீரோக்களும் பிடிக்கும், ஆனால் இவங்க மேலே தனிப்பட்ட முறையில் ரொம்ப பாசம் அதிகம் கொள்ள பிரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழில் இவர் எனக்கு பிடிக்கும், மகேஷ் பாபு அங்கே பிடிக்கும். இத்தனைக்கும் சிரஞ்சீவி எல்லார்ட்டும் படம் பண்ணுவேன். சிரஞ்சீவி பையன் வரைக்கும், சிறுத்தா வரைக்கும் நான் தான் பண்ணேன், புரிஞ்சுங்களா? ஸோ எல்லோரும் பண்ணுவேன், எல்லாருக்கும் சில்வர் ஜூப்ளி இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அவ்வளோ மாஸ்டர் தான் சில்வர் ஜூப்ளி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது நமக்கு. ஸோ யார் முதல்ல ஹீரோவாக நடித்தாலும் அதுக்கு வந்து விஜயன் மாஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிற எழுதப்படாத ரூலாகவே ஆகிடும். அது ஏன்னா அங்கேருந்து எல்லா ஹீரோ எடுத்துங்க, பவன் கல்யாணம் இருக்கட்டும், மகேஷ் பாபா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாகா இருக்கட்டும், இப்போ அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும், எல்லா ஹீரோக்களும் இப்போ சிரஞ்சீவி பையன் வரைக்கும்னு வச்சுங்களேன், ராம் சரண் வரைக்கும் எல்லாருமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கையில் தான், அதில் ஒன்றும் டவுட்டே இருக்காது. அதுவே நம்ம சர்வைவல். ஸோ அவங்க பெரிய ஹீரோன பேர் யார் கேட்பாங்க, விஜயன் மாஸ் தான் கேட்பாங்க, வேறு யார் கேட்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் வண்டி ஓடுதுன்னா கூட அது ஒரு ரீசன்.
ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணுறோம் நல்லா அப்படி நம்ம அதுக்கு நிச்சயமாக அந்த உழைப்பு வந்து உழைக்கலைன்னா வராது. அதுக்கு கடினமாக உழைக்கணும். அப்படி உழைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது சில பேரை வேணும் வெறுப்பேற்ற வேண்டியது இருக்கும். எனக்கு இப்போ மகேஷ் பாபு, பாரூட்டம், எல்லா ஸ்டார்ஸுமே ஒன்று டிவியில் கூட சொல்லுவாங்க எல்லாருமே, விஜயன் மாஸ்டரா ஒரு 10 மாடியிலேருந்து குதி அப்படின்னு சொன்னார்னா ஏனுக்காக மடம் குதிச்சிருவோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்களை விட 10 மடங்கு அவர் சேஃப்டி திங்க் பண்ணி தான் பண்ணியிருப்பார். அது நாங்கள் போய் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். அது ஒரு ஊசி கூட குத்தாது, அப்படி ஒரு சின்ன இது கூட இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே. அந்த சேஃப்டியை வந்து பார்ப்பார் மாஸ்டரு. பட் ஆனால் தமிழில் போக்கிரி பண்ணும்போது ஏதாச்சும் சேலஞ்ச் இருந்தது உங்களுக்கு? ஃபைட் சீனில் ஏதாச்சும் ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு? இல்லை, சேலஞ்சுன்றத ஒரு என்னென்னா, இது இப்போ எனக்கு விஜய்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அவருக்கு டென்ஷன் இருக்காது. அது எப்படின்னு எனக்கு புரியாது. இன்னி வரைக்கும் தெரியாது எனக்கு இந்த காரணம். அவர் உட்காந்துருப்பார், இதான் பார்த்துட்டு இருப்பார். அந்த ரிஹர்சல் இப்படி ஷார்ட்டு இப்படிலாம் ஃபைட்டு என்டையர் ஃபைட் அதே மாதிரி எடுக்க முடியாது இல்லை, வேறு மாதிரி எடுக்கும்போது புட்டப்புன்னு ஏன்னா அதை பார்த்துட்டு பண்ணுறாருன்னு கூட சொல்லலாம். அது கூட இது அங்கே வந்து டக்கு டக்குன்னு கேமரா ஆங்கிள் மாறும், அது மாதிரி ஏதோ வேறு டப்புன்னு நடிச்சிட்டு இன்னும் ஒரு தடவை அப்படின்னு நடிச்சார் மாஸ்டர், ரெடி மாஸ்டர் டேக்கு இல்லை ஒரு தடவை வணக்கம் கொஞ்சம் கூட அப்படி இப்படி மாறாமல் ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவார். ஓகே. அது நான் இப்போ மகேஷ் சொல்கிறேன் இல்லைங்களா, மகேஷ் 10 தடவை பண்ணுவோம்ல ரிஹர்சல். ஓகே. அது பார்த்துட்டு பண்ணிவிடுவார். அது வந்து செஞ்சு பார்த்துட்டு பண்ணுறதில்ல. இவர் ரிஹர்சல் பண்ணிட்டு ஒன்று இப்படி பண்ணுங்க, இங்கே வந்து இங்கே கால் தூக்கணும், இங்கே அடித்தேன், இது ஒன்று அந்த இதுவே இருக்காது. பார்த்துட்டு அப்படி ஓகே ரெடி அது பண்ணி. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஓகே. விஜய்கிட்ட. ஸோ நமக்கு என்னென்னா அவங்க அடிபட்டு போகிறாங்களோ, ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு பெட்டரா இல்லையா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஆமாம் மாஸ்டர், ரெடி மாஸ்டர் அப்படின்னு காம்போ. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் அந்த கால் எங்கே போச்சா, கை எங்கே வந்துச்சா, இது வந்துச்சா, கால் வந்துச்சா, ஃபேஸ் வந்து இங்கே திரும்பணும், இந்த கேமரா இங்கே இருக்குது, மொத்தம் 5 கேமராவில் 5யும் கவர் பண்ணோமா, எல்லாம் எங்கெங்கே கொடுத்த மூவ்மெண்ட்டு எல்லா மூமெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஹைலி அப்ரிஷியேட்டடு அவர். அது நிஜமாக சொன்னால் அவர் த பெஸ்ட்டு அப்படி சொல்லலாம். இதில் நீங்கள் சொன்னீங்களா உட்காரில் வந்து சின்ன சின்ன மெனக்கள் நீங்கள் பண்ணிப்பீங்க, இந்த சிகரெட் பற்ற வைக்கிறது இந்த மாதிரிலாம். போக்கிரில் அது மாதிரி பண்ணிங்களா எதுவும்? ஏன்னா போக்கிரில் வந்து திடீர்னு விஜய் அவர்கள் இந்த கண்ணை பின்னாடி வச்சுட்டு சுட்டுக்கிட்டே ஸ்டைலாக நடந்து போகிறது, அது பிரபு பண்ணப்பில்ல. அது பிரபுதேவா பண்ணப்பில்ல, அது நான் பண்ணல, அது பிரபுதேவா ஐடியா, அவர் ஐடியா அது. ஸோ கொஞ்சம் மாஸ் அவங்க என்னென்ன தேவை அப்படின்றதுக்கு அவங்க பஞ்சு டைலாக்ஸும் இல்லை, அது அதிகமாகவே இருக்கும் மாசான டைலாக்ஸ். ஆமாம், அது நிறையா இருக்கும். அந்த எந்தில் நான் நிறையா அந்த பஞ்சஸ் போட்டிருக்கேன். பட்டு எல்லாருமே சேர்ந்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயந்தான். சேம் அது எனக்கு அது பண்ணிட்டதுனால இது பெருசாக தெரில. எனக்கு பயங்கரமான ஒரு வருத்தம் இந்த போக்கில். என்ன வருத்தம்னா, அது டோட்டலாகவே எனக்கு இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் பண்ணாததுக்கு காரணமே அதை வந்து சரியாக நம்மளுக்கு இந்த ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னா, இப்போது இதே போக்கிரி எடுத்துங்களேன், தெலுங்கு இல்லை ஸ்டேட் அவார்டு, எல்லா அவார்டும் வந்து கிட்டத்தட்ட 5-6 அவார்டு வரும். தமிழில் என்ன கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணால் ஒரு அவார்டு கூட கொடுக்க மாட்டாங்க எனக்கு, இன்னி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அது எதுக்குன்னே தெரியாது. என் தமிழக அரசு அவார்டுன்றது கண்டிப்பாக வராது, வேறு எந்த அவார்டும் கொடுக்க மாட்டாங்க. அது ஏன்னு போக்கிரி அவ்வளோ 6 அவார்டு அங்கே வாங்குகிறோம், இங்கே ஒத்த அவார்டு கிடையாது. யாருக்கு கிடைக்கிது? அது வேறு யாருக்கோ கிடைக்கணும், வேறு படத்துங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு வச்சுங்களேன். ஒரு ஆக்ஷனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு படத்துக்கு கொடுக்குறாங்க. சரி, அது நாம் இது அதனாலேயே நமக்கு இங்கே தமிழில் எனக்கு வந்து நான் அந்த கைத்தட்டுறதும் சால்வா போடுறதும் இந்த கைத்தட்டலுக்கும் அது ஒரு பெரிய போதை. இந்த கைத்தட்டல் வாங்குறது இருக்குங்களே, பெரிய போதை. அது அந்த போதை எனக்கு வேணும். அது இல்லாத இடத்துல நான் ஏன் பண்ணணுன்றதுனால நான் பண்ணாமல் இருந்தேன். சரி, என் அப்ரிஷியேஷன் இல்லைன்னா யாருக்கு வேலை செய்ய தோணும்? எனக்கு இது பர்டிகுலராக போக்கிரி மேலே எனக்கு என்னென்னா, இவங்க கொடுக்க மாட்டாங்கன்றது தெரியும். அந்த 100 days ஃபங்க்ஷனில் ஒருத்தர் கூட என்னை பாராட்டி பேசலை. ஒரு நாட் ஈவன் சிங்கிள் பர்சன்
விஜயன் மாஸ்டர் நல்லா பண்ணார். ஏன்னாங்க அங்கே சீஃப் மினிஸ்டர் தான் வந்த ஃபங்க்ஷனுக்கு. அங்கே சீஃப் மினிஸ்டர்லேருந்து அத்தனை பேரும் எல்லாரும் கொடுக்கும்போதும் சரி, எக்ஸிபிட்டர்ஸு, தேட்டர் ஓனர்ஸு அவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, பிகாஸ் ஆக்ஷன் தான். ஏன் சார் ரஜினி சார் என்கிட்ட அவ்வளோ நேரம் பேசலாம்? பிகாஸ் ஆக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் போக்கிரி. இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் ஆக்ஷனை பற்றியே யாரும் பேசவே இல்லை. அது எனக்கு பயங்கரமான வருத்தம். என்ன இவன் நட்பாக பேசுகிறாங்க, ஆள் நேராக இருந்தால் நான் போகல அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, ஆள் இருந்தால் தான் பேசுங்களாப்போ, அது அப்படி வந்துடுது இல்லை. அப்போ உண்மையான அன்பு உங்களுக்கு இல்லை என் மேலே. பட் ஆனால் இதே காம்போ அடுத்து நீங்கள் வில்லு படம் பண்ணீங்களே, அப்போ எதுவும் கேட்டுக்கல? இது ஏன் சார் கேட்டு பெறுறதா? இது வென்றெடுக்கிற விஷயம், நான் வென்றெடுக்கிறவன் கேட்டு பெறுறதா எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான். சரி வேண்டாம், நீங்கள் யார் நீங்கள் பேசலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்ப்போம், அவ்வளோதானே. இப்போ அதே படத்தை மறுபடியும் ஹிந்தியில் பண்ண வேண்டியது சல்மானை வச்சு 16 அவார்டு. யோசிச்சு பாருங்கள். அதாவது இந்தியாவிலேயே யாரும் வாங்கலை, என் உலகத்துலேயே ரொம்ப யாருமே வாங்கலை ஹேட்ரிக் அவார்டு. எது? IXN TV கேள்விப்படுறீங்கல்ல? ஆமாம், பாருங்கள் 3 இருக்குது பாருங்கள். ஓகே, AXN. ஓகே, அவன்கிட்ட வாங்குறேன். வாண்டட்ல ஃபஸ்ட்டு, தபங், பாடிகார்ட் 3 ஹேட்ரிக். ஸோ அவ்வளோ அவார்டு புறக்கணிச்சிருக்காங்க, அவார்டு தராமல். நமக்கு ஐஃபா, பிளாக் பியூட்டி எத்தனை இருக்குது எல்லாம் பாருங்கள். நந்தி, எவ்வளோ நந்திகள் விருதுகளாக தானே இருக்குது. வீட்டு இன்னும் பயங்கரமாக இருக்கும் சார். ஒரு அதுக்குன்னு பெரிய ஹாலே இருக்குது. ஸோ அந்த ஸ்டார் டிவி அவார்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிலிம்ஃபேர் எல்லாம் வந்துடும். ஓகே, அந்த ஒரு உட்காந்துருக்காம இருக்குது பாருங்கள், அதுதான் ஸ்டார் அவார்டு. அந்த அவார்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்கள் ஃபிலிம்ஃபேர், ஐஃபா மொத்தம் கட்சி, அந்த ஜி அங்கே இருக்குது பாருங்கள், ஜி பின்னாடி, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஐஃபா. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் பாம்பேல. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ப்ரியாரிட்டி அது கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ரிஷியேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் அப்போ தான் நம்மளுக்கும் வேலை பண்ணணும், ஜெயிக்கணும். அது ஒரு பழக்கமாக வச்சுக்கிறது. இப்போ நான் வெளில போகிறேன்னா, வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னா, இந்த அவார்டுக்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டு இன்னொன்று கொண்டு வரேன் அப்படின்னு கொண்டு வரேன்ட்டு போகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அதுதான் அந்த வெற்றிகளுக்கு காரணம். அவ்வளோதான் சார். அதை பற்றி மறுபடியும் இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ண கில்லியும் பெரிய வெற்றி ஆகிருக்கு. ஸோ அப்படி நினைக்கும்போது நமக்கு நிச்சயமாக புலகாங்கிதமாக இருக்குது. இந்த போக்கிரி சாதாரணமான ஒரு ஹிட்டில் பெரிய ஹிட்டு, லைஃப் லாங்காக மறுபடியும் அதுக்கு கம்பேரிட்டிவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னி வரைக்கும் இருக்குது. எவ்வளோ வெற்றிகளில் சந்திச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய வெற்றிகள்னா போக்கிரி அப்படின்னு எடுத்தாங்கன்னா அதுக்கு வேறு, அது தனியாக நிற்கும், அது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது. ஜனங்க நிச்சயமாக இதுக்கு பேராதரவு கொடுப்பாங்க, பார்ப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். சூப்பர் மாஸ்டர். இவ்வளோ நேரம் ரொம்பவும் அழகாக பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. ஸோ இதே ஆரோக்கியத்தோட இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் நிறைய படங்களை ஓட்டுன்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.